சேலம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் கால்களில் பாமக எம்எல்ஏ விழுந்து மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதி பாமக சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அருள். இவரது தொகுதிக்கு உட்பட்ட பாகல்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் +1 மற்றும் +2 மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா சைக்கிள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள், திமுக நிர்வாகிகள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள், விலையில்லா சைக்கிள்களை வாங்கும் மாணவ மாணவிகள் சாலை விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது நீ வந்து செல்போன்ல பேசிட்டு சைக்கிள் ஓட்டக்கூடாது, பக்கத்துல உங்களுடைய நண்பர்களோட பேசிட்டு சைக்கிள் ஓட்டக்கூடாது. அதனைத் தொடர்ந்து சைக்கிள் கொடுக்கும் நிகழ்ச்சியை தொடங்கிய போது தங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் திமுக நிர்வாகிகள். இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் நீடித்ததால் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அரசு அதிகாரிகளும் சைக்கிள் வாங்க காத்திருந்த மாணவ மாணவிகளும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். இதனையடுத்து இருதரப்பினரையும் அங்கிருந்தவர்கள் சமாதானம் செய்த நிலையில் மாணவர்களுடன் உரையாடத்தான் வந்ததாகவும் அரசியல் செய்ய வரவில்லை என்றும் கூறினார் சட்டமன்ற உறுப்பினர் அருள். அத்துடன் ஆதரவாளர்கள் தடுக்க முயன்றும் மாணவ மாணவிகள் அமர்ந்திருந்த இடத்தில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து மன்னிப்பு கேட்டார். இதனால் பதறிப்போன மாணவ மாணவிகள் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து நின்றனர். இவ்வாறு 2 முறை தரையில் விழுந்து கைகுப்பி மன்னிப்பு கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருள், ஒழுக்கத்தை கற்கும் இடத்தில் அசிங்கப்படுத்திவிட்டார்கள் என்று கூறினார். நல்ல ஒழுக்கத்தை கத்துக்கூடிய இடத்துல உங்களுக்கு அவமரியாதை அசிங்கப்படுத்திட்டாங்க. கட்சிக்காரர்கள் நான் பேசல, உங்களை அசிங்கப்படுத்தல, அரசியல் சேர்த்து நான் மீண்டும் மேலும் நிகழ்ச்சியில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் சேர்த்தே தான் மன்னிப்பு கேட்டதாக கூறிய அவரை அங்கிருந்தவர்கள் சமாதானப்படுத்தி அழைத்து சென்றனர். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், தலைமை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேலும் இந்த நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சியா செய்யறீங்க. அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கிடையே எம்எல்ஏ அருள் மன்னிப்பு கேட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுலுடன் பெரிய பத்மநாபன்.